அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். قال الله تعالى في كلامه الكريم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ஈமான் கொண்ட நல்லடியார்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் என்பதாக திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உபதேசிக்கிறான். மனிதர்களுக்கு பல்வேறு நிலைகளில் கஷ்டங்கள், சிரமங்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் இதுவெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். இதுவெல்லாம் வரவில்லை என்று சொன்னால்தான் ஆச்சரியம். வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் பொறுமையோடு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய நிலைகளை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அதற்கு முழுமையான தீர்வினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். பொதுவாகவே அடியார்கள் நினைப்பது உண்டு, இந்த சிரமங்களும் கஷ்டங்களும் மன நெருக்கடிகளும் குழப்பங்களும் நமக்கு தான் வருகிறது என்பதாக. ஆனால் நம்மை விட முழுமையாக ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை முழுமையாக அடைந்து கொண்டவர்கள். அப்படி அடைகின்ற பொழுது அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டு அதில் உறுதியாகவும் இறுதி வரையிலும் இருந்ததின் அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுபிட்சமான ஒரு நிலையை கொடுத்தான் என்பதாக பல்வேறு வரலாறுகள் குர்ஆனும் நபியினுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நோய், உடலில் உள்ள அத்தனை பாகங்களுக்கும் நோயின் காரணமாக புழு பூச்சிகள் எல்லாம் அரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர்கள் பொறுமை காத்தார்கள், அல்லாஹ்விடத்திலே சபர் செய்தார்கள். ஒரு கட்டம் வந்தது, அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த நாவினுடைய நிலைப்பாடு புழுக்கள் அரிக்கக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், உன்னை புகழ்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உண்டான இந்த நாவை இந்த புழுக்கள் என்ன செய்கிறது, அரித்துவிடப் போகிறது. அதனால் இதிலிருந்து என்னை காப்பாற்று என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்புல் ஆலமீன் ஷஃபாஅத்தை கொடுத்தான். அவர்களுடைய மனைவிக்கு ரஹீமாமையா அவர்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு புது பொலிவுடன் பிரகாசமான ஒரு முக அழகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதாக வரலாறு நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆக அந்த அடிப்படையில் பல்வேறு இன்னல்கள், பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு சஞ்சலங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு ஒப்படைக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முழுமையாக நிறைவேற்றி தருவான் என்ற நிதர்சனமான உண்மையை மேற்சொல்ல குர்ஆன் வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகையினாலே அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறைகளே, அறிவுரைகளே, நபியினுடைய வார்த்தைகளையும் வழிமுறைகளையும் நம்முடைய வாழ்வியலாக மாற்றி அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இதையெல்லாம் சாத்தியமாக ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் அல்லாஹ் ரசூலும் நம்முடைய ஈமானுக்கும் அமலுக்கும் வறுமை வாழ்க்கைக்கும் தேவையானதை நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அவர்கள் நினைவுபடுத்தக்கூடிய அத்தனை செய்திகளையும் முழுமையாக விளங்கிக் கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.